நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 21/6/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆனி மாதம் 7ஆம் தேதி, ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 3:30 மற்றும் 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6, குளிகை 3 மற்றும் 4:30, யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று இரவு 9:06 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் என்று மாலை 3:16 வரை பூரம், பின்பு உத்திரம். யோகம் என்று மாலை 3:16 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் என்று மாலை 3:16 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். மேஷம் ராசி நேர்கள். இன்று கடந்த 2-3 நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்த மோதல்கள் விலகி செல்லும். புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். உடல் நலம் சீராகும். தடைப்பட்ட வேலைகள் கண்டிப்பாக முடியும். வியாபாரத்தில் புதிய தொடர்பு கிடைக்க கொடுங்க. மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு ஏற்படக்கூடும். குடும்ப ஒற்றுமையும் இன்று உண்டாகும். நீங்கள் எடுத்த காரியத்தை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். எதையும் சாதிக்கக்கூடிய திறமை வெளிப்பட கொடுங்க. வெளியில் தங்கி வேலை பார்ப்பதற்கான சூழல் வெளிப்படக்கூடும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். எது சரி எது தவறு என்று சின்னதாக தடுமாற்றம் ஏற்படக்கூடும். நிதானமாக இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அனைவரையும் அக்கறையுடன் கவனித்துக் கொள்வீர்கள். செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வீர்கள். வீண் அலைச்சல் உண்டாகும். வெயிலில் அதிகமாக செல்ல வேண்டாம். உடல் உஷ்ணமடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று நேர்மையை வெளிப்படுத்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெற முடியுங்க. என்று காதல் உங்களுக்கு முரண்பாடான சூழல் இருக்கும். காதலை விட்டுக் கொடுப்பது, அமைதி கொள்வது மிக நல்லது. காதலை பற்றின புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதல் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். என்று மாணவ கண்மணிகள் கல்வியில் சாதிக்க முடியுங்க. கல்வியில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லைங்க, மாணவ கண்மணிகள் பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். யோசித்து எதையும் செய்யுங்கள். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் உருவாகும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று காரியங்கள் நிதானமாக செய்து முடிப்பீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். வெளியில் தங்குவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். என்று சிறப்பான முன்னேற்றம் எதிலும் உண்டாகும். அழிந்து தெரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். மற்றொரு பிரச்சனைகளை தலையீடுகள் செய்ய வேண்டாம். உடல் நலம் சீராகும். என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடும் நாளாக இருக்கக்கூடும். பரணி. என்றும் திட்டங்கள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்தி எதிலும் ஈடுபடுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். கிருத்திகை. என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். காரியங்களும் சுறுசுறுப்பு அடையக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். என்று நீங்க சிரமம் இல்லாமல் எதையும் செய்ய பார்ப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். ரிஷபம் ராசினியர்கள். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. தொழில்துறை பயணங்கள் ஓரளவு வெற்றி கொடுக்கும். பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்க கொடுங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பணியில் இருந்த தொய்வு விலகி செல்லக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போக கொடுங்க. வெகு விரைவாக இன்று நீங்க பணியில் ஈடுபடுவீர்கள். சாதகமான நல்ல காலகட்டம் என்று சொல்ல முடியும். புத்தி கூர்மையுடனும் எதிலும் ஈடுபடுவீர்கள். ஆராய்ந்து செய்யும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். மேலிடத்திற்கும் உங்களுக்கும் தேவையற்ற வாக்குவாதம் வரக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். சிக்கல்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. நிதானம் இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். இன்று கொஞ்சம் ஆக்ரோஷமாக காணப்படுவீர்கள்.
எதிலும் வேகமாக ஈடுபடுவீர்கள். ரிஷபராசினியர்கள் பொறுமையை கடைபிடித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். யாரையும் இன்று நீங்க தரக்குறைவாக பேசிவிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். பிடிவாத குணத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். சிக்கல் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகிவிடக் கொடுங்க. சிரமங்கள் ஓரளவு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது சிரமத்தின் மூலம் உங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். பெண்கள் இன்று இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். பெண்கள் போக போக எந்த ஒரு பிரச்சனைக்கும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். கூடுமானவரை பெண்கள் இன்று எதையும் யோசித்து செயல்படுத்தினால் மட்டுமே வெற்றி இருக்குங்க. பெண்கள் அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். என்ற காதலில் உங்களுக்கு குழப்பம் இருக்கும். முடிவில் கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கும். இடத்தில் சொல்லித்தான் முடிவு காண வேண்டும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் கல்விக்கான முடிவில் ரொம்ப தெளிவாகிடுங்கள். ஏதேனும் குழப்பம் இருந்தால் இல்லத்தில் கேட்டு முடிவெடுக்க பாருங்கள். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறும் எதிலும் அக்கறை வேண்டாம். விடுமுறை விட்டாலும் கல்விக்கான முடிவில் ரொம்ப தெளிவாகிடுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று மனம் வந்து அடுத்தவருக்கு உதவி செய்து கொடுப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணிவீர்கள். முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். நட்பு வட்டம் உங்களுக்கு விரிவடைய கொடுங்க. முன்கோபங்கள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். என்று ஓரளவு கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். ரோகிணி. சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று ஓரளவு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. திருமண முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். பிடிவாதம் என்ற பெயரில் எதிலும் ஈடுபட வேண்டாம். சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் ஓரளவு மகிழ்ச்சி பொங்கும் நாளிலே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். மிருக சிரிஷம். அடுத்தோடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். காரியங்களையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். குடும்ப தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கொஞ்சம் பதட்டமான மனநிலை இருக்க கொடுங்க. காலையில் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடும். சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமாக திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்ளுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். மிதுனம் ராசினியர்கள் என்று பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். மறைமுக எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். விமர்சனங்களையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். தாழ்வு மனப்பான்மையுடன் வந்து செல்லும் பார்த்துக் கொள்ளுங்கள். உறவினர் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. நிதானமாக இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். புது புது விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூடும். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு அதிருப்தி கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. கனவுகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். வீடு வாங்கும் யோகம் கூட இருக்கின்றது. வியாபாரத்தில் போட்டிகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். என்று தனவரவு சீராக இருக்கும். உத்தியோக மாற்றம் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் உங்களுக்கு நன்மைகள் நடைபெற கொடுங்க. அனைவரையும் அனுசரித்து சென்றால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். கனவுகளும் ஒரு பக்கம் நனவாக கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். எடுத்த காரியம் நல்லபடியாக நடந்து முடியுங்க. மனக்கவலை ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். என்று கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகவும் சுவாரஸ்யமாக இதிலும் ஈடுபடுவீர்கள். புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவீர்கள். என்று பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். ஆலோசித்து எந்த ஒரு காரியங்களும் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு என்று வெற்றிக்கான சூழல் பிரகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ஜெயித்து விட முடியும். பெண்கள் இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடனும் வாழ்க்கை நடத்துவீர்கள். இன்று காதலில் மட்டுமே நெருக்கடியில் இருக்கும், குழப்பம் இருக்கும். என்ன முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். போக போக எல்லாம் சரியாகும். காதலில் நீங்க பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். நம்பிக்கையும் இழக்க வேண்டாம். இல்லத்தில் சொல்லி புரிய வையுங்கள், அது போதும். என்று மாணவ கண்மணிகள் கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படிக்க வேண்டும். விடுமுறை நாளானாக இருந்தாலும் புது புது விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மாணவ கண்மணிகளுக்கு முயற்சிகள முன்னேற்றம் இருக்கும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடி அணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு
அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று உங்களுக்கு வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். திறமைகள் எல்லாம் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும் என்று நீங்க தெளிவான முடிவெடுப்பது வாழ்க்கையில் வெற்றிக்கு வழிவகுக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவாதிரை. என்று நல்ல பலன் எதிலும் ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி என்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். மிகவும் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். நேர்மையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடுங்க. சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்கும் நாளாக இருக்கக்கூடும். புனர்பூசம். என் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. எதையோ சாதித்தது போல் உணர்ந்து கொள்வீர்கள் என்று உங்களுக்கு விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடும். சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்கக்கூடும் என்று உங்களுக்கு மனோ தைரியம் ஏற்படும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள். என்று அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். போட்டி போட்டு முன்னேறி செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். பயணங்கள் உங்களுக்கு இன்றியமையாதாக இருக்கக்கூடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் பிரகாசமாக இருக்கக்கூடும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் செல்லும் ஆன்மீக பெரியவரின் ஆசைகள் கிட்டும். பிள்ளைகளால் அந்தஸ்து உயரக்கூடுங்க. பிரபலின் நட்பு கிட்டுங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பார்கள். உத்தியோகத்தில் தலைமை நம்பிக்கையை பெறுவீர்கள். என்று தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடுங்க. மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாறக்கூடும். பணிகளை இன்று விரைவாக செய்து முடிப்பீர்கள். தேவையான பண உதவியை கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கின்றது. திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விவரமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். தேவையற்ற வார்த்தைகளை பேச வேண்டாம். பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு. உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். நடக்கும் காரியங்களை பொறுமையாக அணுகினால் வெற்றி இருக்கும். சிரமங்கள் போக போக சரியாகும். அடுத்த ஒரு உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். உடல்நலத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வசதி வாய்ப்புகளையும் பெருக்கிக் கொள்வீர்கள். ஆயுதங்கள் நெருப்புகள் பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் இன்று வேண்டா வெறுப்பாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று அவசர முடிவுகள் எடுப்பதை கொஞ்சம் தவிர்த்து விட வேண்டும். காதல மட்டுமே கொஞ்சம் குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கும். பிடிவாதம் தயவு செய்து வேண்டாம். காதல நீங்க அவசரமோ குழப்பமோ அடைய வேண்டாம். காதலை பற்றின புரிதல் இருந்தால் வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சிந்தித்து செயல்படுவீர்கள். வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு இன்று இந்த நாள் எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. அது மட்டுமில்லை, விடுமுறை விட்டாலும் நீங்க கல்வியில் சாதிக்க முடியும் என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று சிந்தனை வளம் பெருகும் நாளாக இருக்க கொடுங்க. குடும்பத்தில் உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உறவினர் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். மறைமுக எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். தாழ்வு மனப்பான்மை அவ்வப்போது வந்து செல்லும், சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றொரு விவகாரங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். தடைகளை உடைத்தறிந்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூசம். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தனக்கென தனி பாணியை அமைத்துக் கொள்வீர்கள். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாகருக்கு கொடுங்க. அனைவரும் பெருமைப்படும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நியாயமான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது மிகவும் சிறப்பு. ஆயில்யம். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க கொடுங்க. எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். கற்பனை போல் பற்றிக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகுவீர்கள். என்று உங்களுக்கு
சிறப்பான முன்னேற்றம் எதிலும் ஏற்படக்கூடும். கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். கடனில் ஒரு பகுதி அடைபடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று ஓரளவு விருப்பங்கள் கைகூடும் நாள் என்றே சொல்ல முடியும். சிம்மம் ராசினியர்கள். என்று நீங்க எதிலும் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். கடந்த 2-3 நாட்களாக இருந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். குறைகள் அகல என்று குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பிடிவாத குணத்தை மட்டும் தளர்த்திக் கொள்ள வேண்டும். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். வருமானம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்வீர்கள். பிறரிடம் வாக்குவாதம் எதுவும் செய்ய வேண்டாம். உறவுகளுக்குள் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. நன்மைகள் தேடி வரக்கூடும். பயணங்கள் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வெகு விரைவாக செல்லப்படக்கூடிய சூழல் இருக்கும். வீடு வாங்கும் முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் சிறிது முயற்சிகளுக்கு பின்னர் வெற்றியை கொடுக்குங்க. பாகுபாடின்றி அனைவரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள். ஏற்ற இறக்கமான சூழல் கண்டிப்பாக நிலவினாலும் பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. சீரான முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து கொண்டிருக்கும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். வீணான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கூடுதல் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். கூடுதலாக உழைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. வீண் விவாதங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையாக காணப்படுவீர்கள். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். பெண்கள் அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கென்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். என்ன ஒன்று என்று பணி சுமை அதிகமாக இருக்கக்கூடும். காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். அதுவும் போக போக சரியாகும். அதற்காக நீங்க பொறுமை காத்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். தயவு செய்து பதட்டப்பட வேண்டாம். என்று மாணவர்கள், படிப்பு தவிர வேறு எதிலும் நேரம் ஒதுக்க வேண்டாம். கல்விக்காக மட்டுமே நேரம் ஒதுக்குங்கள். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் கண்டிப்பாக இருக்கின்றது. உயர்கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லும் என்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடுமாக இருக்க கொடுங்க. எதிலும் மகிழ்ச்சி உண்டாக கூட்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். தைரியமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. சோம்பேறித்தனத்தை மட்டும் விட்டு விடுங்கள். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்தியில் வரக்கூடுங்க. வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். என்று முன்னேற்றமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு அலைந்து திரிந்து சில பணிகளை முடித்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூரம். தேவையற்ற விஷயங்கள்ல தலையீடுகள் செய்ய வேண்டாம். முக்கியமாக பிடிவாதத்தை நீங்க மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். யாரிடமும் கருத்துக்கள் தெரிவிக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது நட்பு கரமும் நீட்டுவார்கள். வார்த்தைகளை கோர்த்து பேசுவது மிக முக்கியம். யாரையும் இன்று நீங்க சாடி எந்த ஒரு விஷயத்தையும் தெரிவிக்க வேண்டாம். சூழ்நிலை புரிந்து கொள்ளுங்கள். பிடிவாதம் வேண்டாம். அனாவசியமாக எதிலும் செலவுகள் செய்ய வேண்டாம். உத்திரம். இன்று குழப்பங்களுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. தெளிவான சிந்தனை நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. என்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சில பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூட்டு முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். என்று நீங்க பதட்டமோ குழப்பமோ இல்லாமல் இருந்தால் எல்லா வகையிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கன்னி ராசி நேயர்கள். என்று நீங்க பிறர் விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பொழுதுபோக்காக இன்று நேரத்தை செலவிட வேண்டாம். எதிர் வருகின்ற சூழ்நிலை உங்களுக்கு சங்கடத்தை உருவாக்கி கொடுக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். சிரமங்களை சரி கட்டுவதில் நீங்கள் தான் வல்லவராக காணப்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் குளறுபடிகள் இருந்தாலும் சரியாக கொடுங்க. கூட்டு முயற்சி கூட ஓரளவு வெற்றியை கொடுக்கும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்தியில் வர கொடுங்க. பிறர் பொருளை பாதுகாப்பும் பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. இதுவரை இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். யாரையும் இன்று நீங்க மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம்.
சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். போகட்டும் என்று விட்டுவிடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. மதிப்புமிக்க நபர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். இன்று மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். மிகவும் நேர்மையுடனும் செயல்படுவீர்கள். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. இன்று யாரையும் நீங்க எந்த வகையிலும் காயப்படுத்தி விட வேண்டாம். கவனம் இருக்கட்டும். கன்னி ராசினியருக்கு கடைசி நேரத்தில் இன்று பண வரவு கூட வரக்கூடும். இன்று பெண்கள் தேவையில்லாத விஷயங்களை தலையீடுகள் செய்யாதீர்கள். அவசியமான வேலைகளை மட்டும் ஈடுபடுங்கள். முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுங்கள். பெண்கள் இன்று பதட்டப்பட வேண்டாம். குழப்பம் அடைய வேண்டாம். பெண்களுக்கு இன்று நல்லவரின் நட்பு கிடைக்கும். எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்களை பொறுத்தவரை பொறுமை இருந்தால் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று காதல் கொஞ்சம் குழப்பத்தையே கொண்டிருக்கும். இப்போதைக்கு காதலில் முடிவெடுக்க வேண்டாம். காதலை பொறுத்தவரை அவசரமும் பட வேண்டாம். காதல் பொறுமையாக இருந்தால் மட்டுமே வெற்றியை கொடுக்கும். சந்தேக பார்வை வேண்டாம். இன்று மாணவ கண்மணிகள் கல்வியில் ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்கும். மாணவர்களுக்கு இன்று எதிலும் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியும் இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இந்த சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவார்கள். வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். மறைமுக விமர்சனம் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். குறைகள் அகல இறைவன் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரனுக்கு செலவில் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை உயர்த்தினால் பொருளாதாரம் சீராக உயரக்கூடுங்க. அஸ்தம். இன்று புதிய வாய்ப்புகள் வரக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். முயற்சிகள் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். விடாமுயற்சிக்கும் வெற்றி கிடைக்க கொடுங்க. காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு புத்திசாலித்தனம் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சித்திரை. இந்த விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பாராத நல்லவைகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். பிறர் விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். முடிவுல ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். அக்கறையுடன் சில பணிகளை மேற்கொள்வீர்கள் என்று உங்களுக்கு நன்மைகள் தேடி வரக்கூடும். அதிர்ஷ்டம் கண்டிப்பாக இருக்கும். எல்லாவற்றையும் நீங்க சிறப்பாக எதிர்கொண்டு வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் என்று நீங்க யதார்த்தமாக செயல்படுவீர்கள். தொழிலை அபிவிருத்தி செய்து விடுவீர்கள். எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மதிய நுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். முயற்சிகளுக்கான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றமும் கண்டிப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் செழித்து கண்டிப்பாக வளரக்கூடும். அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். தாயின் தேவையை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடுங்க. நிதி உதவி கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். வாடிக்கையாளர் மத்தியில் மதிப்பு கூடிவிடும். பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். உதிரி வருமானங்கள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். இன்று நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லுங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் கிடைக்க கொடுங்க. பண வரவும் எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும். படிப்படியாக இன்று நீங்க முன்னேறி செல்வீர்கள். கூடுதல் நேரம் எதிலும் ஒதுக்கி காட்டுவீர்கள். புத்தி கூர்மையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். எதிர்கால முன்னேற்றத்திற்கு நண்பர்கள் உறுதுணையாக இருக்க கொடுங்க. என்று ஓரளவு தொழில் வளர்ச்சியும் மேலோங்கி விடக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணமும் இருக்க கொடுங்க. செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். துடிப்புடன் எதிலும் செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். பெண்கள் இன்று எதிலும் கூடுதல் மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். சந்தேக பார்வை மட்டும் துணி கூட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. முக்கிய முடிவுல தெளிவு ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியும் இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு
அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று தெளிவான முடிவெடுப்பதன் மூலம் முன்னேற்றம் இருக்கும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்குங்க. சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். முயற்சிகள் உங்களுக்கு திருப்ப முடியாக இருக்கக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் கடினமான சூழல் இருக்குங்க. அவர்கள் வேண்டியவற்றை வாங்கி கொடுப்பீர்கள். இருந்தாலும் நீங்க பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். சுவாதி. இன்று உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் ஏற்படக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகி விடக்கூடுங்க. அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். சந்தோஷமான மனநிலையில் காணப்படுவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விசாகம். வெளிநாடு பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். யதார்த்தமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூட்டும். இந்த நாள் உங்களுக்கு பதட்டம் இருக்கும். அதனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். விருச்சிகம் ராசினியர்கள். என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் நடக்குங்க. சிந்தனையில் கூட வெற்றி ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பதினால் நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். விவேகமுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பிறர் விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். சிந்தனைகள்ல கண்டிப்பாக வெற்றி இருக்கும். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் வளர்ச்சி மேலோங்கும் நாகருக்கு கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் எதிலும் ஏற்படக்கூடும். நண்பர்கள் உங்களுக்கு தோல் கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு மகிழ்வர்கள். மிகவும் கவனமாக பேசுவதும் கோபத்தை குறைத்துக் கொள்வதும் மிகவும் நன்மை கொடுக்குங்க. எதிர்பார்த்த பண உதவி கடைசி நேரத்தில் கண்டிப்பாக வரக்கூடும். நிலவில் உள்ள காரியங்கள் சிறப்பாக முடிய வழி பிறக்கும். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக கையில் வரக்கூடுங்க. புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. வீண் கவலை, மனக்கவலை ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக சரியாகி விடக்கூடும். முயற்சிகள் உங்களுக்கு திருப்பு முறையாக இருக்கக்கூடுங்க. சிரமங்கள் ஏற்பட்டதெல்லாம் போக போக சரியாகும். உணவு கட்டுப்பாட்டினை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நல்ல சில பரிகாசம் செய்யக்கூடும். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விரைவாக இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். தேவைகள் மட்டும் இருந்து கொண்டே இருக்கும். பெண்கள் அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். என்று காதல் கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். குழப்பமாக இருக்கும். காதலில் என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் இருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். காதல் இப்போதைக்கு நீங்க எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உயர்கல்வியில ஜெயித்து காட்டக்கூடிய அம்சம் இருக்கின்றது. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு இன்று தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் உருவாக கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்ற பயணங்கள் செல்லப்பட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வரவேண்டிய பணம் எல்லாம் கண்டிப்பாக வர கொடுங்க. மதியத்துக்கு மேல் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட கூட்டும். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். செல்வாக்கு மிக்க சூழல் கண்டிப்பாக ஏற்பட கூட்டும். கோரிக்கைகள் கூட கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். கோபத்தை மறைத்து இன்று பொறுமையாக இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்பட கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு நன்மைகள் தேடி வரக்கூடும். அனுஷம். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். மனதளவில் மகிழ்ச்சி கொடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். திருமண முயற்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்ற சுக சௌகிய கொண்டாட்டங்கள் நடைபெறக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியும். கேட்டை. நிம்மதியான தருணங்கள் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். மனதிற்கு இனி சம்பவங்கள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். சாமர்த்தியமாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். தன வரவுக்கு இன்று குறைவு இருக்காது. வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படக்கூடும். நல்ல செயலை சில பரிகாசத்துடன் பேசுவார்கள். சிந்தனைகளை வெற்றி ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பதட்டம் மட்டும் வேண்டாம். தனுசு ராசி நேயர்கள், தயவு செய்து இன்று நீங்க பிடிவாத குணத்தை நீங்க தளர்த்திக் கொள்ள வேண்டும்.
எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யப்பட வேண்டும். பதட்டம் இல்லாமல் எதிலும் ஈடுபட்டால் மட்டுமே வெற்றி இருக்குங்க என்று தனவரவை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்க கொடுங்க. பல வகையான யோசனைகள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பக்குவமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கடந்த கால நினைவுகளை மூழ்கி காணப்படுவீர்கள். எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டால் வெற்றி இருக்க கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். முயற்சிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க என்று உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியும் என்று மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் கண்டிப்பாக கூடிவிடக் கொடுங்க. பெண்கள் என்ற சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். முன்கோப்பத்தை மட்டும் தவிர்க்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று தனுசு ராசி நேயர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் முன்னேற்றம் காத்திருக்க கொடுங்க. பரவலாக உங்களுக்கு எல்லாம் இன்று சரியாகத்தான் நடக்கக்கூடும். இந்த விடுமுறை நாளை நீங்க ஓய்வுக்காகவும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காதல மட்டும் சிரமம் இருக்கும், பதட்டம் இருக்கும். குழப்பம் இல்லாமல் நீங்கள் தான் இருக்க வேண்டும். காதல விட்டு கொடுப்பது ரொம்ப நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. நல்ல விஷயங்களை முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று தடைகளை உடைத்தெறிந்து கல்வியிலும் ஜெயிக்க முடியும். முடிஞ்சளவு மாணவர்கள் விடுமுறை நாளை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படின்னு இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று நீங்க யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். தொடர் முயற்சி உங்க வாழ்க்கையை வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். சிரமங்கள் எல்லாம் ஓரளவு சரியாக கொடுங்க. எதிலும் புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். முடிவில் உங்களுக்கு தெளிவாக இருக்கக்கூடும். நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் என்று உங்க மனதிற்குள் சந்தோஷம் கூடுதலாக இருக்க கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். இந்த நாளை நீங்க சந்தோஷமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். போராட்டம் நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. விடாமுயற்சிக்கு வித்திடுமலாக இருக்கக்கூடும். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலையை உண்டு இருப்பது மிக சிறப்பு என்று நீங்க பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியுங்க. உத்திராடம் என்று பணவரவு சீராக இருக்கும். நன்மைகளும் உங்களை தேடி வரக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். ஓரளவு இன்று நீங்க சிக்கல்களை எல்லாம் சரிக்கடித்து விடுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். தொடரும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கண்டிப்பாக ஜெயித்து காட்டக்கூடிய அம்சம் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் என்று நீங்க யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். நுட்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களை கூட தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். செம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள் என்று உள்ளவ மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்கக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். சிரமம் ஓரளவு சரிக்கட்டி விடும் நாளாக இருக்கக்கூடுங்க. சிறப்பான முன்னேற்றம் எதிலும் காத்திருக்கக்கூடும் என்று பணம் வரவை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நவீன ஆடைகளை அணியக்கூடிய சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். பண வரவுக்கு என்று குறைவு இருக்காது என்று ஓரளவு முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க என்று மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். மகரம் ராசினியர்களுக்கு எதிலும் லாபம் உண்டாக கொடுங்க. குடும்பத்திலும் உங்களுடைய செல்வாக்கு மேலோங்கி விடக்கூடும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடைய கொடுங்க. தொழில் மாற்றம் செய்யலாமா என்ற சிந்தனை மேலோங்கும் என்று குடும்ப பெரியவரை அனுசரித்து செல்வீர்கள். நல்லது கட்டுரைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் சுக சௌக்கியம் ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பான சூழல் வெளிப்படக்கூடும் என்று முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடுங்க. பிள்ளைகளை இன்று நீங்க அக்கறையுடன் பார்த்துக் கொள்வீர்கள் என்று வழக்கமான பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திறமைகள் பளிச்சிடும் நாளாக இருக்க கொடுங்க. எல்லாவற்றிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அடுத்த ஒரு பிரச்சனையும் இன்று தீர்த்து வைப்பீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். செம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். அது மட்டுமில்லை, சொக்க தங்கமாகவும் காணப்படுவீர்கள். என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்று தெளிவாக முடிவெடுத்து அதற்கு ஏற்றாற் போல உடைய திட்டங்கள் இருக்க கொடுங்க.
மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. இந்த நாள் ஓரளவு லாபகரமான நாளாக அமைத்துக் கொள்ள முடியும். சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். பெண்கள் என்று வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடும். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்ளக்கூடும். பெண்களுக்கு என்று வேண்டாத வெறுப்புகள் கொஞ்சம் வரக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கும் சென்று வருவீர்கள். காதல் உங்களுக்கு பதட்டமாக இருக்குங்க. குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கக்கூடுங்க. காதல முடிவெடுக்கும் பொழுது தெளிவு இருக்கட்டுங்க. காதல் கண்டிப்பாக ஜெயித்து அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும் என்று மாணவர்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கக்கூடுங்க. எதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. எதிரிகள் என்று தவிடுபொடியாக கூடுங்க. நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். சுமூகமான சூழலும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். யாரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தினருக்காக இன்று நீங்க அரும்பாடு படுவீர்கள். என்று உங்களுக்கு முடிவுகளில் வெற்றி ஏற்படும் நான் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திருவோணம். குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். வாழ்க்கை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பதட்டமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கூடும். விரைவாக இன்று நீங்க பணிகளில் ஈடுபடக்கூடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். என்று உங்களுக்கு மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்கக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். அபிட்டம். என்று பொறுப்புகள் வாயில் கதை வந்து தட்டுங்க. விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடுங்க. சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடுங்க. மனசுக்குள் ஒருவித தைரியம் ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு செல்வாக்கம் ஒழுங்கி விடக்கூடும். லாபத்திற்கு என்று குறைவு இருக்காது. அடுத்த ஒரு பிரச்சனையும் தீர்த்து விடுவீர்கள் என்று உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடும் நாளாக இருக்கக்கூடுங்க. இந்த முக்கிய முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி மிகுந்த நாளாக இருக்கக்கூடும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். அதனை மட்டும் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள். என்று நீங்க எதிலும் விரைவாக செயல் முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் என்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நயமாக பேசி என்று காரியம் ஈடுபடுவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். பதட்டமும் குழப்பமும் மட்டும் அடைய வேண்டாம். தொடர் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாக இருக்கக்கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். கடந்த 2-3 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கூடுங்க. குறைகள் விலகுவதற்கு இறைவனை மட்டும் முழுமையாக நம்ப வேண்டும். கண்டிப்பாக பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கு அரும்பாடுபடுவீர்கள். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். என்ற பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. பிடிவாத குணத்தை மட்டும் தளர்த்திக் கொள்ளுங்கள். போட்டிகளை எல்லாம் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். கூடுதலாக இன்று மதிப்புகள் ஏற்படக்கூடுங்க. மற்றவர் நலனுக்காக வாதாடி வெற்றி பெறுவீர்கள். கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயரக்கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். பழைய பாக்கிகளை இன்று நீங்க நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். புதிய ஆர்டர்கள் வருவது திருப்திகரமாக இருக்கக்கூடும். உத்தியோகத்திலும் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்க கொடுக்க கெடுபிடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று பெண்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். பெண்கள் இன்று எளிமையாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். கடினமான பணிகளையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் இன்று மன பதட்டம் குழப்பம் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல்ல தெளிவு என்பது வேண்டும். குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். சந்தேகம் இல்லாமல் இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. மாணவர்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படும் நாள் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு
எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று உன் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். வெகு விரைவாக இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நயமாக பேசி இன்று காரியங்கள் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக கண்டிப்பாக காணப்படுவீர்கள். எதிரிகள் இன்று செயல் இழந்து போகக்கூடுங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். என்று நீங்க விரிவான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எல்லோர் மனதிலும் இடம் பிடிக்கும் நாள் என்று சொல்ல முடியும். சதயம். முக்கிய பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். அடிப்படை விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கனவுகளும் கண்டிப்பாக நினைவாகக்கூடும். பதட்டம் குழப்பம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். யாரையும் இன்று நீங்க அனுசரித்து செல்ல வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்க இரவும் பகலும் உழைத்து உழைப்பதற்கு நல்ல பலன் கிடைக்கும் என்று நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். போராட்டாத்தி. இறைவன் வழிபாட்டில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அனைவரும் உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடுங்க. இரவும் பகலும் உழைத்து உழைப்பதற்கு நல்ல பலன் கிடைக்க கூடுங்க என்று முடிவுகளில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். முகப்பொடிவும் அழகும் கூடிவிடும். சந்தோஷமான மனநிலை ஏற்படக்கூடும் என்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் என்று நீங்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். விரைவாக செயல்பட்டதிலும் வெற்றி பெறுவீர்கள். சமயோசிதமாக ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். மீனம் ராசினியர்களுக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். தொழில்முறை பயணங்கள் கூட வெற்றியை கொடுக்கும். மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்கக்கூடும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும் என்று காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று நெடுநாளைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெரிய விஷயங்கள் நீங்க தடைகள் செய்ய வேண்டாம். யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். தொடர் முயற்சி வெற்றியை கொடுக்கும். அது மட்டுமில்லை, சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கூடுங்க. விரைவாக இதிலும் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடிவிடும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எதிர்காலமும் சிறப்பாக இருக்கக்கூடுங்க. நியாயமாக பேசி இன்று காரியங்கள் ஈடுபடுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் பெரிய திட்டமாக இருக்கக்கூடும். லட்சியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வரக்கூடும். இதை இப்படி செய்யலாமா, அதை அப்படி செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். முடிஞ்சளவு நல்லது மட்டும் செய்யுங்கள். முக்கியமாக ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். விடுமுறை நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்கள் லட்சியங்களுக்காக கடுமையாக உழைப்பீர்கள். முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். பெண்கள் அவசரப்பட வேண்டாம். எதையும் குழப்பம் அடைய வேண்டாம். சூழ்நிலைகள் மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடும். பெண்களுக்கு என்று வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க என்று காதல் புரியாத புதிர் போல இருக்கும். சில குழப்பத்தையும் கொண்டிருக்கும். காதலில் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். காதலை பொறுத்தவரை இல்லத்தில் சொல்லிதான் அதற்கான தெளிவான முடிவை எடுக்க வேண்டும் என்று மாணவர்கள் கல்விக்கான முடிவில் தெளிவாக இடுங்கள். நன்கு படியுங்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்கள். இன்று எதிரும் புதிருமாக செயல்பட்டவர்கள் எல்லாம் என்று விலகி செல்ல கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்னை இனிமையாக பேசி பொழுதை கிடைப்பீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைக்கும் இன்று முடிவு கட்டுவீர்கள் என்று அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பணம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்யுங்கள். வேண்டாத நேரங்களை வீணடிக்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் இன்று நீங்க வார்த்தைகளால் கவனித்துக் கொள்ள வேண்டாம், கவனம் இருக்கட்டும். உத்திரட்டாத்தி. பரபரப்புடன் காணப்படுவீர்கள். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். சூழ்நிலை புரிந்து கொண்டு நீங்க செயல்படுத்த வேண்டும். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள் என்று சாதுமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும் என்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கூடுங்க. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும் என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். இந்த நாள் ஓரளவு நல்ல நாளாக இருக்க கூடுங்க. ரேவதி. கையில் காசு பணம் புழங்கக்கூடும். எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும்.
பொறுப்பாக இருந்து எதிலும் ஈடுபடுவீர்கள். பதட்டமான சூழல் ஏற்பட்டது மாறிவிடக் கொடுங்க. கவன நடைமுறையை நீங்க பின்பற்ற வேண்டும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். உங்களுடைய வேலைகளையும் உங்களுடைய பணிகளையும் மட்டும் செய்யுங்கள். மற்றொரு விஷயத்தில் தலையீடுகள் செய்ய வேண்டாம். யாருடைய பஞ்சாயத்துகளிலும் கலந்து கொள்ள வேண்டாம் என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். அது மட்டும் இல்லைங்க, சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.